நடிகர்களாக இருந்தாலும் கதைக்களம் சரியாக இல்லை என்றால் படம் ஓடாது. அந்த வகையில தோல்வியடைந்த முன்னணி நடிகர்களின் படங்களை இந்த வீடியோல நம்ம பார்ப்போம். முதலாவதாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கேமியா ரோல்ல நடித்த லால் சலாம் படம் தோல்வியை சந்தித்தது. இந்த படத்தை ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இயக்கியிருந்தார். விஷ்ணு விஷால் விக்ராந்த் உள்ளிட்டோர் முன்னணி கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தாங்க. பெரும் எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் வெளியான லால் சலாம் படம் தோல்வியை சந்தித்தது. அடுத்ததாக பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உலகநாயகன் கமலஹாசன் நடித்த இந்தியன் 2 படம் கடந்த சில நாட்களுக்கு முன்புதான் ரிலீஸ் ஆனது. இந்த படத்துல சித்தார்த், ரகுல் பிரீத் சிங் உள்ளிட்டோர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க. இந்தியன் 2 படம் பெரும் எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில வெளியாகி ஓரளவு சுமாரான வரவேற்பு தான் பெற்றிருக்கு. அடுத்ததாக முன்னணி இயக்குனரான ஹரி இயக்கத்தில் விஷால் ரத்னம் திரைப்படத்தில் நடித்திருந்தார். இந்த படத்தில் பிரியா பவானி சங்கர், சமுத்திரகனி, கௌதம் மேனன், யோகி பாபு உள்ளிட்டோர் நடித்தனர். இந்த படமும் தோல்வியை தான் சந்தித்தது. சிம்பு நடிப்புல கடந்த ஆண்டு ரிலீஸ் ஆன 10 தல திரைப்படமும் தோல்வியை சந்தித்தது. இந்த படத்துல பிரியா பவானி சங்கர், கௌதம் மேனன், கௌதம் கார்த்திக் உள்ளிட்டோர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தாங்க. அருண் மாதேஸ்வரன் இயக்கத்துல தனுஷ் நடிப்புல கடைசியாக கேப்டன் மில்லர் திரைப்படம் ரிலீஸ் ஆனது. இந்த படத்துல பிரியங்கா மோகன், சந்தீப் கிஷன், சிவராஜ்குமார், அதித்தி பாலன் உள்ளிட்டோர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தாங்க. இந்த படமும் தோல்வியை சந்தித்தது. சிவகார்த்திகேயன் நடிப்புல கடைசியாக ஐலாண்ட் திரைப்படம் ரிலீஸ் ஆனது. இதில் ரகுல் பிரீத் சிங், ஈஷா கோபிகர் ஆகியோர் நடிச்சிருந்தாங்க. படம் வசூல் ரீதியா தோல்வியை சந்திச்சது. சூர்யா நடிப்புல ரிலீஸ் ஆன எதற்கும் துணிந்தவன் படமும் தோல்வி அடைந்தது. இதனை தொடர்ந்து கீர்த்தி சுரேஷ், ரம்யா கிருஷ்ணன் ஆகியோர் முக்கிய கதாபாத்திரத்தில் இந்த படத்துல நடிச்சிருந்தாங்க. இதே போல கார்த்தி, விக்ரம், ஜெயம் ரவி ஆகியோர் நடித்த பொன்னியின் செல்வன் 2ஆம் பாகம் பிரம்மாண்டமாக ரிலீஸ் ஆனது. இந்த படமும் தோல்வியை சந்தித்தது. மேலும் கார்த்தியின் ஜப்பான், ஜெயம் ரவியின் இறைவன், சைரன் ஆகிய படங்களும் தோல்வியடைந்தது. இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளை காண சினி டைம்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.